நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளால நம்ப முடியாத பல விஷயங்களை மூவிஸ்ல இருந்தும் புக்ஸ்ல இருந்தும் பார்த்துருப்போம். அது எல்லாமே கேப்டன் அமெரிக்கா ஒரு ஹெலிகாப்டர் நிப்பாட்டதுல இருந்து சூப்பர்மேன் ஒரு பில்டிங்கே தூக்குற வரையும் ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்துருப்போம். பட் ஆக்சுவலா இந்த மாதிரி சூப்பர் ஹியூமன்ஸ்லாம் நிஜமாவே நம்ம பூமியில இருக்காங்களா, இல்ல அப்படி இல்லைன்னா நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் இந்த மாதிரி அசாத்தியமான விஷயங்களை பண்ண முடியுமா? நம்ம எல்லாருமே இது போல இம்பாசிபிளான விஷயங்கள்லாம் மூவிஸ்லயும் புக்ஸ்லயும் மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலா அது உண்மை கிடையாது. இந்த உலகத்துல இது வரைக்கும் வாழ்ந்த பல மக்கள் நம்ம இன்னைக்கு வரையும் இம்பாசிபிளா நினைக்கிற விஷயங்களை அன்னைக்கே பாசிபிள் ஆக்கி காட்டியிருக்காங்க. ஒரு ஆர்டினரி ஹியூமன் ஒரு இம்பாசிபிளான விஷயத்த பண்றாங்க அப்படின்னா ஒன்னு அவங்க ஜீனியஸா இருக்கணும், இல்ல அப்படின்னா சூப்பர் பவர்ஸ் கொண்டவங்களா இருக்கணும். சோ இந்த ஒரு வீடியோல இந்த பூமியில வாழ்ந்த இம்பாசிபிளான விஷயங்களையும் பாசிபிள் ஆக்கி காட்டின எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இவங்கள்ட்ட இருக்க இந்த சீக்ரெட்டான ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் மூவிஸ்ல கூட நம்மளால பார்த்திருக்க முடியாது. சோ அதனால இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க மறக்காம இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு இன்சைட்ஸ் தமிழன். ஆக்சுவலி ஒரு மனுஷன் ஸ்டேபிளாக வாழணும் அப்படின்னா அவனுக்கு ரெண்டு விஷயங்கள் தேவைப்படும். ஒன்று நல்ல சாப்பாடு, இன்னொன்று நல்ல தூக்கம். இதில் ஒரு நாள் தூங்கலை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் எந்த அளவுக்கு டயர்டாக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். நல்லா ஒரு நைட் தூங்கலை அப்படின்னாலே மறுநாள் சுனாமியே வந்தாலும் இழுத்தி போட்டுட்டு தூங்குவேன். அப்படி இருக்கப்ப வியட்நாமில் இருக்க ஒரு மனுஷன் பல வருஷத்துக்கு தூங்காமல் இருந்தாருன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? ஆக்சுவலாக அப்படி ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. வியட்நாமில் இருக்கக்கூடிய தாயின்காக் அப்படிங்கிற ஒரு ஃபார்மர் அவருடைய ஃபீல்டில் எந்த ஒரு ரெஸ்ட்டுமே எடுக்காம பல நாட்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. என்னதான் அவர் கூட இருக்கவங்க ஏகப்பட்ட ரெஸ்ட் எடுத்த இவரு கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம பல நாட்களுக்கு வேலை பார்த்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்து அங்க இருந்த பல பேர் என்னடா இது, இவரு ரெஸ்ட் எடுக்காம இவ்வளவு ஒர்க் பண்றாரு அப்படின்னு ஷாக் ஆயிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஒரு வியர்டான விஷயம் ஸ்டார்ட் ஆனது 1973 தான். 1973 இவருக்கு ஒரு ஹெவி ஃபீவர் அடிச்சதுல இருந்து இவர் கொஞ்ச நாளுக்கு தூங்காம இருந்திருக்காரு. அது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இவரு ஃபீவர் அடிச்ச மறுநாள்ல இருந்து ஈவன் ஒரு மணி நேரம் கூட தூங்காம பல நாட்களுக்கு இருந்திருக்காரு. அதுவும் இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தூங்காம இருந்தோம் அப்படின்னா அது கூடவே டயர்ட்னஸும் இருக்கும். ஆனா இவரு எத்தனை நாள் தூங்காம இருந்தாலுமே டயர்டே தெரியாம இருந்திருக்கு. ஆக்சுவலா இவரு எத்தனை நாளுக்கு தூங்காம இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஈவன் ஒரு வாரம், ஒரு மாசம், அப்படி இல்லைன்னா ஒரு வருஷம், இது எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு 50 வருஷத்துக்கு தூங்காமே இருந்திருக்காரு. ஆக்சுவலா நான் 50 வருஷம்னு தப்பா சொல்றேன்னு நினைப்பீங்க. நிஜமாவே அவரு 50 வருஷத்துக்கு தூங்காம இருந்திருக்காரு. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்தை பார்த்த ஏகப்பட்ட டாக்டர்ஸ் இவரை வந்து செக் பண்ணி பார்த்துமே இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியல. சோ இந்த ஒரு பவர் உங்கள்ட்ட இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு, நீங்க எத்தனை நாள் தூங்காம இருந்தீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாம் என்னைக்காச்சும் அலறோம் அப்படின்னா அதுக்கான ரீசன் ஒன்று தாங்க முடியாத கஷ்டமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாத ரொம்பவே சந்தோஷமான ஒன்றா இருக்கணும். பட் ஆக்சுவலாக இந்த ரெண்டு விஷயத்துக்கும் வர கண்ணீர் சால்ட் வாட்டர் தான். அப்படி இருக்கப்ப நம்மளால கனவுல கூட யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அழுறப்ப கண்ணிலேருந்து தண்ணீர் வரதுக்கு பதிலாக ரொம்பவே எக்ஸ்பென்சிவான கிறிஸ்டல் வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வெல், அப்படி ஒரு விஷயம் தான் இந்த ஊரில் நடந்திருக்கு. லெபானிஸ்ல இருக்க ஒரு ஸ்மால் வில்லேஜை சேர்ந்த சானா அப்படின்ற பொண்ணு அவளுடைய வீட்டில் உட்காந்துட்டு இருந்தப்ப அவளுடைய ஃபேமிலி ஒரு அன்யூஷுவலான விஷயத்த நோட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அந்த ஒரு பொண்ணு அலறப்ப அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வரதுக்கு பதிலா ரொம்பவே ஷார்ப்பான கிறிஸ்டல் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக்கான அவளுடைய பேரண்ட்ஸும் அந்த ஒரு பொண்ணை ஏகப்பட்ட டாக்டர்ஸை கூட்டிட்டு போயிருக்காங்க. என்னதான் இந்த ஒரு பொண்ணை பல டாக்டர்ஸ் எக்ஸாமின் பண்ணி பார்த்தாலுமே கிறிஸ்டல் வரதுக்கான ரீசன் யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. அங்க இருந்த எல்லா டாக்டருக்குமே ஒரே கொஸ்டின் தான், எப்படி ஒரு ஆர்டினரி கேர்ள் கண்ணுல இருந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவான கிறிஸ்டல் வர முடியும்னு. இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட பல ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஒரு பொண்ணை பார்க்கறதுக்கு கூட்டம் கூட்டமா திரண்டு வந்திருக்காங்க. இதுல ரொம்பவே ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, நம்ம கண்ணுல ஏதாவது தூசி விழுந்தாலே நமக்கு எவ்வளவு நேரம் உறுத்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்துமே ரொம்பவே ஷார்ப்பான கிறிஸ்டல் கண்ணுல இருந்து வெளில வந்துமே அந்த ஒரு பொண்ணுக்கு எந்த ஒரு வலியுமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சே, எவ்வளவு சூப்பரான பவர்ல இந்த ஒரு விஷயம் மட்டும் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அழுதே பணக்காரனா இருப்பேன். சோ இந்த ஒரு பவர் உங்ககிட்ட இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்க ராய் சுலோன் அப்படிங்கிற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆர்டினரி மேன் ஒரு ஃபாரஸ்ட்டில் நடந்து போயிட்டு இருக்கப்ப லைட்னிங்கால தாக்கப்பட்டிருக்காரு. ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே ஒரு மனுஷன் லைட்னிங்காலேயோ இல்லை அப்படி இல்லைனா இடியால தாக்கப்படுறாரு அப்படின்னா உடனே இறந்து போயிடுவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆக்சுவலாக இவருக்கு நடந்த விஷயத்தை கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க. ஒரு லைட்னிங்லேருந்து எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜான எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட 4 நாளுக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுமாம். பட் இவர் ஒரு லைட்னிங்கே ஸ்ட்ரைக் ஆகியுமே சின்ன சின்ன இன்ஜுரிஸோட உயிர் பழிச்சிருக்காரு. இவர் ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர்ங்கறனால இவர் எந்த இடத்துக்குலாம் போறாரோ அந்த இடத்துலலாம் இவருக்கு இடி விழுந்திருக்கு. என்னடா ஏதோ மண்டையில டப்பா விழுந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இவருக்கு இடியே டப்பா மாதிரி தான் விழுந்திருக்கு. ஸோ இப்படி பல லைட்டிங்ல பாதிக்கப்பட்டு இவர் இறந்து போனார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு விஷயம் தாங்க நடக்கல. இவர் எங்கெல்லாம் போறாரோ அந்த இடத்துக்குலாம் கிளவுட்ஸ் இவரை பின்தொடர்ந்து வந்து லைட்னிங் போட்டிருக்கு. இந்த ஒரு வியர்டான விஷயத்தை நோட் பண்ண ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் இவரை கூப்பிட்டு ரொம்ப நாளுக்கு எக்ஸாமின் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா என்னதான் இத்தனை நாள் எக்ஸாமின் பண்ணாலுமே அதுக்கான ரீசன் எந்த ஒரு சயின்டிஸ்டாலுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதனாலேயே அங்க உள்ள சயின்டிஸ்ட் இவருக்கு ஹியூமன் லைட்னிங் ராட்
மோட் அப்படின்னு நேம் பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, சுவிட்ச் போர்ட்ல கை வச்சா எருத்தடிச்சு பயப்படுற நாம எங்க, மண்டையில இடியே விழுந்துமே உயிரோட இருக்க அவர் எங்க. சோ இந்த ஒரு பவர் உங்கள்ட்ட இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த ஒரு பவர் என்ன இருந்துச்சு அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா ஒரு எலக்ட்ரிசிட்டி கம்பெனி யூஸ் பண்ணி கம்மியான விலையில எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருப்பேன். ஐ மீன் ஏதாவது ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சு என் மேல இறங்குற எலக்ட்ரிசிட்டியை மத்த வீட்டுக்கும் பல இடங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி. கேட்க கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்குல்ல. இப்போ நீங்க போட்டோல பார்த்துட்டு இருக்க டேனியல் டெமண்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்டினரி மேன் ஒரு நாள் ஒரு கார்டன்ல உட்காந்து அவர் என்னைக்கோ பார்த்த ஒரு அழகான சிட்டியை ரொம்பவே அற்புதமா ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆக்சுவலா ஒரு போட்டோவை ஸ்கெட்ச் பண்றதுல என்னடா சூப்பர் பவர் இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை கேளுங்க. ரொம்ப நாளாவே ஒரு சாதாரண மனுஷனா வாழ்ந்துட்டு இருந்த இவருக்கு ஒரு நாள் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் பிரெயின்லயுமே பயங்கரமான இன்ஜுரி ஏற்படுது. இதுக்கு பிறகு அவர் என்னடா கோமாக்கு போயிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் நடக்கல. ஆக்சுவலா இவருக்கு இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்த மறுநாள்ல இருந்து எவ்வளவோ காம்ப்ளெக்ஸான மேக்ஸ் ப்ராப்ளத்தை கூட இப்படிங்கிறதுக்குள்ள சால்வ் பண்ற பவர் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதோ ஒரு சிட்டியை பார்த்தாரு அப்படின்னா எந்த அளவுக்கு அக்யூரேட்டா வரைவார் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய டாட்டா வரையுமே கரெக்டா வரைஞ்சிருக்காரு. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்தை ஸ்ட்ரேஞ்சா நோட் பண்ண பல சயின்டிஸ்ட் இவரை கூட்டு எக்ஸாமின் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இவருடைய மூளையில ஏற்பட்ட ஒரு இன்ஜுரியால சேவன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு ராட் சிண்ட்ரோமால அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்காருன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு சிண்ட்ரோம் அவர் பிரெயின்ல இருக்கக்கூடிய ஹிடன் டேலண்ட்ஸை அன்லாக் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை சாதாரணமா எடுத்துக்காத இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. இவருடைய மெமரி பவர் யூஸ் பண்ணி பல காம்படிஷன்ல போயிட்டு ஏகப்பட்ட ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காரு. யோசிச்சு பாருங்க, காலையில என்ன ட்ரெஸ் போட்டுருந்தான்னு கூட ஞாபகம் இல்லாத நம்ம எங்க இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சிட்டியை பார்த்தாலும், அதாவது எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அக்யூரேட்டா வரைகிற அவர் எங்க. சோ இந்த ஒரு ஹிடன் டேலண்ட் உங்கள்ட்ட இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ இது போல எந்த ஸ்பெஷல் பவர் உங்க பிரெயின்ல இருந்து அன்லாக் ஆகணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை இப்போ இந்த வீடியோல பார்த்த எல்லாருமே இத்தனை நாள் நம்ம இம்பாசிபிள் நினைச்சிட்டு இருந்த பல விஷயங்களை பாசிபிள் ஆக்கி கட்டியிருக்காங்க. சோ இது போல நமக்கு இருக்க டேலண்ட்டை நம்ம ஏதோ ஒரு ஃபோக்கஸ்டான பாத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா இம்பாசிபிளை கூட பாசிபிள் ஆக்கி காட்டலாம். இப்போ இந்த வீடியோல பார்த்த மாதிரி இன்னும் பல பேர் இந்த உலகத்துல இம்பாசிபிளை பாசிபிள் ஆக்கி கேட்டிருக்காங்க, அதுவும் அவங்களுக்கான ஸ்பெஷல் பவர்ஸை வச்சு. உங்களுக்கு இது போல சூப்பர் பவர் கொண்ட மற்றவங்களையும் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம வி வாண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தெரியாத விஷயங்களை போய் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.